ஹalleluya. காலை வணக்கம். அதாங்க குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு இல்லையா? 7 மணி ஆயிடுச்சு. எப்போவோ விடிஞ்சிருச்சுங்க. அநேகர் எழுந்து அவங்களுடைய வேலைகளுக்கு சென்று விட்டாங்க. நீங்க எழுந்துட்டீங்களா இன்னும், அல்லது நீங்களும் வேலைக்கு சென்று விட்டீங்களா? தேவனோடு அமருவது, தேவனிடத்துல ஜெபத்திலே நாம் முன் செல்வது நமக்கு எவ்வளவோ நல்லதுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு ஆரம்பித்து உம்மோடு முடித்த நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று உணர்ந்து இதை அனுபவபூர்வமாய் நாங்கள் உணரும்படிக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எழுந்திருச்சிட்டீங்களா? நல்லா இருக்கு. வேதம் வாசிச்சீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்கலங்க. ஜெபம் பண்ணிட்டீங்களா? எழுந்த உடனே காஃபி குடிச்சீங்களா என்று கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எழுந்தவுடனே காஃபின்னு சொல்றவங்க இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பழக்கம் வந்திருக்கு. மற்ற தேசங்கள்ல, குளிர் பிரதேசங்கள்ல அவங்க பெட் காஃபி என்று தூக்க முகத்துடனே அந்த சுட சுட அந்த காஃபியை குடிப்பாங்க. ஏன்னா தொண்டையில இருக்கிற ஜெர்ம்ஸ் ஆகணும்னு சொல்லி. நமக்கு ஏற்கனவே சூடு, அப்புறம் எதற்கு? இன்றைக்கு நாம அநேக விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறோம். சாப்பாடு விஷயத்துல, குடிக்கிற விஷயங்கள்ல. எழுந்த உடனே 8 மணி நேரம் தூங்குனா இல்லையா என்று கண்ணாடி இடத்துல போயிட்டு உங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பது, இதெல்லாம் செய்றோம். இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா எத்தனை பேரு நீங்க தூங்கி எழுந்த உடனே உங்க சிருஷ்டிகர்த்தாவை ஞாபகப்படுத்திக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு பரிசீலனை செய்றீங்களா? ஆண்டவரே, என்னுடைய நிலைமை எனக்கு காட்டுங்க. இந்த நாள் முழுவதும் எனக்கு துணையா இருங்க. என்னை காப்பாற்றுங்கன்னு எத்தனை பேர் இன்றைக்கு ஜெபிக்கிறோம்? இனிமேலாவது தயவு செய்து ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. பைபிள்ல ஒரு பக்தர் இருக்காரு. இவர் எல்லாருக்கும் தெரியும். இவர் யோபு. இந்த யோபு உத்தமனும் சன்மார்கனும் பொல்லாப்பை வெறுக்கிறவன் என்று தேவனே புகழ்றாருங்க. ஆனால் யோபு ஒரு நாளும் கூட, தேவா என்னை பரிசோதிங்க, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று தன்னைத்தான் சோதித்துக் கொள்ளுவாராம். யோபுவின் ஜெபம், நான் எவ்வளவு நல்லவனோ பாருங்க, நான் எவ்வளவு உத்தமனோ பாருங்க, என்னைய வேதனைப்படுத்தினீங்க என்ற நிலைமையில இல்ல. கஷ்டங்கள் வந்த போதும், வேதனைகள் வந்த போதும், அதை அவர் நன்மைக்காகவும் அவரை பரிசுத்தப்படுத்தவும் தெய்வன் செய்தாலும் அது புரியாத போதும் யோபு தேவன் மேல கசந்துக்கல, தேவனை எதிர்த்து கேள்வி கேட்கல. ஆனா யோபு செய்த ஜெபங்கள்ல ஒரு விசேஷமான ஜெபம் இருக்கு. இதை நாம செய்து கொள்வது, ஒவ்வொரு நாளும் செய்வது எவ்வளவு தேவைங்க. பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 13:23. என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். எப்போது இப்படி ஜெபிச்சீங்களா? என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். மீறுதல் வேறு, பாவம் வேறு, அக்கிரமம் வேறு. எல்லாமே பாவத்திற்கு இன்னொரு ரூபங்கள்னு வச்சுக்கோங்க. கட்டளை மீறுவதே பாவம், சகல அநியாயமும் பாவம். ஏதோ ஒரு லிஸ்ட வச்சுட்டு அந்த பாவங்களை நான் செய்யறதில்ல, நினைக்கிறதில்ல. தேவன் ஆசைப்படுகிற நிலைமையில நாம இல்லைன்னா நாம பாவிகளாகிறோம். தேவன் செய்ய சொன்னதை செய்யாம போனா நம்முடைய பக்தி நிறைவானதா இல்ல. தேவனுடைய சந்நிதியில உட்கார்ந்து என் நிலை எனக்கு காண்பீங்கப்பா. என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். யார் யார் இப்படி ஜெபிக்கிறாங்களோ, தாவீது சொல்வது போல, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே எங்கள் ரகசிய பாவங்கள் தெரிகிறது. நாம ஜெபிக்கும் போது தேவனுடைய முகத்தை தேடுகிறோம். அப்ப தேவனுடைய முகம் நம் பக்கம் திரும்புது. அவருடைய முக வெளிச்சத்துல நம்முடைய ரகசிய பாவங்கள், எந்த மனிதனுக்கும் தெரியாதது, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல மிதந்து கொண்டிருக்கிற அவிசுவாசமும் அஞ்ஞானமும், கெட்ட பழக்கங்கள், அருவருப்பான ஆலோசனைகள், அதெல்லாம் கூட நம்ம அதுல பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சத்திலே நம் தவறுகளை காண்பிப்பாரு, அறிக்கையிட செய்வாரு. அறிக்கையிடும் போது அதை நமக்கு மன்னிப்பாரு. அவ்வளவுதான். இதற்கு ஏதோ நாம பரிகாரமா பெரிய பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல, குஸ்தி போட வேண்டிய அவசியம் இல்ல. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம்மை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் கூட இந்த உலகத்தின் அழுக்கு நம்மை ஒட்டிக்கொள்ளுகிறது. அவ்விசுவாசிகளோட நாம இருக்கிறோம். உலகத்தாரோடு வேலை செய்கிறதுனால, இந்த உலகம் நம்ம ஈர்ப்பதுனால எங்கேயாவது தேவனை துக்கப்படுத்திட்டோமான்னு நம்ம பரிசீலிப்பது மிகவும் முக்கியமானதுங்க. அநேகர் தேவனுடைய மகத்துவத்தை உணர்றதில்ல. யோபுவின் புஸ்தகத்துல இன்னொரு வார்த்தையை பார்ப்போம். 8வது வசனத்துல, எதுல? 10ஆம் அதிகாரம் யோபு 10:8. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறீர். களிமண் போல என்னை நீர் உருவாக்கினீர். அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயா. ஐயா, களிமண்ணை போல இருக்கிற என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறு செய்தன்னு சொல்லி நீங்க என்ன தூக்கி வீசினா நான் துண்டு துண்டா போயிடுவேனே. நீர் என்னை திரும்ப தூளாக பண்ணுவீரோ? அவ்வளவுதானே. மண்பாண்டத்தை உடைத்து போட்டா மீண்டும் அது எதற்கும் உதவாது. நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ? எவ்வளவு நல்ல வார்த்தைங்க. பாலை தயிராக தெரியுமா? அந்த பாலை வார்க்கும்போது அது அருமையாக அது எப்படி கட்டியாகுதோ அது போல எண்ணெய் உரைய பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையையும் எனக்கு நீர் தரிப்பித்தீர் அல்லவோ? ஒரு முறை யோபுக்கு இருக்கிற ஞானத்தை பாருங்க. அந்த நாட்கள்ல எந்த சயின்ஸும் இல்ல, எப்படிப்பட்ட மெடிக்கல் என்லைட்டன்மெண்ட்டும் இல்ல. நான் மிகவும் நுணுக்கமாக இருந்த என்னை தோலும் சதையினாலும் என்னை தரிப்பித்து, என்ன சொல்றாரு? தோலை எனக்கு தரித்து சதையையும் எனக்கு தரித்து என்னை உருவாக்கினீர் ஆண்டவரே. எலும்புகளாலும் நரம்புகளாலும் நீர் என்னை இசைத்தீர். உங்க சரீரத்துல தோல் இருக்கு, சதை இருக்கு, எலும்புகள் இருக்கு, நரம்புகள் இருக்கு. இது எல்லாவற்றையும் எவ்வளவு அழகா தேவன் இசைத்திருக்கிறார். மண்ணை எடுத்து மண்ணிலிருந்து உன்னையும் என்னையும் எப்படி சிருஷ்டித்தார் என்பது எத்தனை பேர் நினைச்சு பாக்குறீங்க? எத்தனை பேர் தேவனை துதிக்கிறீங்க? நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு மதிப்பு இருந்தாலும் இந்த உலகத்துல நம் பணத்தாலும் நம் அழகாலும் நம்முடைய படிப்பாலும் பலத்தாலும் நம்முடைய உயிர் சரீரத்தை விடும்போது மண்ணினாலே உண்டானது எல்லாம் மண்ணுக்கு திரும்பும். இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்துல நாம தேவனுக்கு பிரியமா வாழணும்னு சொல்லி இந்த மண் பாண்டத்துல ரட்சிப்பின் ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த மண் பாண்டத்தை சொகுசுப்படுத்தி கொள்வதில்லை. ஆனா தேவன் கொடுத்த ரட்சிப்பை காப்பாற்றி கொள்ளும்படிக்கு பாவமும் இன்ஃபெக்ஷனும் பாவ விதையும் நம்முடைய இருதயத்துக்கு போகாம நம்ம காப்பாற்ற வேண்டும். என்னை நீர் இவ்வளவு அழகாக உண்டாக்கி இருக்கிறீர், ஜீவனையும் தந்து. 12ஆம் வசனம், தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆனாலும் என்னுடைய குறைகளை பற்றி உம்முடைய இருதயத்திற்குள் நீர் ஆலோசித்தீர், என்னை பற்றிய கருத்து உமக்கு இருந்தது என்று நான் அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ. அந்த நாட்கள்ல பாவம் இந்த யோபுக்கு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்க கூட யாரும் இல்ல பாருங்க. தேவனிடம் தான் சொல்லிக் கொள்வாரு. நீர் என் தோஷங்களை காத்திருந்து காத்திருந்து பாக்குறீங்க, அடிக்கடி என பரிசீலனை செய்றீங்க ஆண்டவரே. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் பாவம் செய்துதான் இருப்பேன், அதனாலதான் எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு கண்ணீர். என் நிலைமை இது என்று சொல்லி தன்னைத்தான் இன்னும் பரிசோதனை செய்கிறாரு. நாம செய்வதெல்லாம் தவறுதான். நாம தேவனிடத்துல உத்தமமா இருக்கிறது இல்ல. நமக்கு இஷ்டம் போல நம்ம நடந்து கொள்வோம். ஆனா தீமை வந்தா தேவன் கொடுத்தார் இதை, தேவன் இருந்தா எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், தேவன் என்னை வேதனைப்படுத்தினார் என்று அவர் மேல குற்றம் சுமத்துவோம். பாருங்க, அவர் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு. நம்முடைய பாவங்களே நமக்கு நன்மை கிட்டாமல் போவதற்கு காரணம். அதுக்குதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, வேதனை வரும்போது, வியாதிகள் வரும்போது முதல்ல தேவனை தூஷிப்பதல்ல, தேவனை நிந்திப்பதல்ல, தேவனை எதிர்ப்பதல்ல. ஆனா தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை பரிசோதியும். தாவீது பாருங்க, ஆண்டவருடைய சந்நிதியில அவருடைய ஆலயத்துல உட்கார்ந்து, தேவனே என்னை ஆராய்ந்து என்னை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னில் இருக்கிறதோ பாருங்கப்பா, உம்மை வேதனைப்படுத்துவது இருக்கா பாருங்கப்பா, என்னை ஆராயுங்க, பரிசோதிங்க. நாம ஒரு டாக்டர் இடத்துல போகும்போது நம்ம மேல ஆராய்ந்து பார்ப்பாங்க முதல்ல.
அதுக்கப்புறம் பரிசோதிப்பதற்கு ஸ்கேனிங் என்று, எக்ஸ்ரே என்று, பிளட் டெஸ்ட் என்று பலவித டெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா மனுஷனை பார்த்தோன்னே அதெல்லாம் தெரியாது. அந்த டெஸ்ட்ல அந்த நோய்கள், அந்த குறைகள் காணப்படும். என்னை ஆண்டவரே பரிசோதிங்க. உமக்கு வேதனை உண்டாக்குகிற, உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள் ஏதாவது இருக்கா? என்னை திருத்திக் கொள்வதற்கு, உம்முடைய நித்திய வழியில நடப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இந்த புதிய வருஷத்துல நம்ம வேகமா போயிட்டு இருக்கோங்க. கிட்டத்தட்ட பாதி மாதத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை தேவனோடு சரி செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழிகளை சரி செய்யறோமா? நம்முடைய வாழ்க்கையில திரும்ப அதே நிலை, திரும்ப அதே கஷ்டங்கள், அதே கவலை, அதே கண்ணீர், அதே முறுமுறுப்பு, அதே தேவன் மீது கோபம் என்று கொண்டிருக்கிறோமா? யோபுக்கு வந்த வேதனையில ஒன்று நமக்கு வந்தாலும் தாங்க மாட்டோங்க. ஆனா யோபு எல்லா துன்பத்தின் நடுவிலும் கூட தேவனை தூஷிக்கல, நிந்திக்கவில்லை. என் துன்பங்களுக்கு காரணம் தேவன் சொல்லல, நானா நானா என்று சோதித்து பார்த்து கொண்டார். இன்றைக்கு உங்களுக்கு நன்மை கிடைக்காம போவதற்கு, உங்களுக்கு செழிப்பு இல்லாம போவதற்கு, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறதற்கு காரணம் தேவன் அல்ல, அல்லது இன்னொருவர் இல்லைங்க. அநேக முறை நாம அவங்களாலதான் இப்படி ஆயிட்டேன், இவங்களாலதான் இப்படி ஆயிட்டேன், எங்க அப்பா அம்மா இப்படி என்னை வளர்த்ததுனால, என் பக்கத்து வீட்டு பையன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதுனால, என்னங்க இந்த அரசாங்கம் இப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் என்பது போல யார் மேலேயாவது குற்றம் சொல்லுவோமே தவிர, உன் பிழைகளுக்கு, உன்னுடைய குறைகளுக்கு, உன் துன்பங்களுக்கு நீதான் காரணம். உன்னுடைய இருதயம் தேவனோடு சரியா இருக்கும்போது எந்த சாபமும் உங்க மேல பலிக்காதுங்க. உங்கள் சாபங்கள், உங்கள் மீது விடப்பட்ட சாப வசனங்கள் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாகும். உங்களை சபிக்கிறவர்களுக்கு அவங்களையே போய் அந்த சாபங்கள் பிடித்துக் கொள்ளும் என்று வசனத்துல பார்க்கிறோம். ஒன்றுதான், உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா, உத்தமம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்நிதியில உட்கார்ந்து, நான் நேற்று நல்லா இருந்தேன்னு சொன்னா முடியாதுங்க. இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்களா? நேத்து ஜுரம் இல்ல, இன்னைக்கு ஜுரத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? முன்பு உங்களுக்கு உடல்நல குறைவு இல்ல, ஆனா இப்போ உடல்நல குறைவோடு இருக்கிறீங்க இல்லையா? நேற்று உங்க இருதயம் சரியா இருந்தது, இன்றைக்கு உங்க இருதயம் சரியா இருக்கா? எந்த நாளுக்கு அந்த நாள் எழுந்த உடனே, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாரும், என்னை பரிசோதியும், என் பாவங்கள் மீறுதல்கள் எத்தனை என்று தெரியப்படுத்தும் என்று ஆண்டவர் நம்மை அறிக்கையிட செய்யும் போது, நாம் அறிக்கையிட்டால் வேற எந்த கஷ்டமும் இல்லைங்க. ஆமா ஆண்டவரே, ஐம் சாரி ஆண்டவரே, என்னை மன்னியுங்க, நான் தவறு செய்தேன் என்ற அடுத்த நிமிஷம் நம்மை அணைத்துக் கொள்ள அவர் ஆயத்தமா இருக்காருங்க. அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தபோது என்ன செய்தாருங்க தகப்பன்? ஒப்பந்தங்களை செய்தாரா? சட்டங்களை வைத்தாரா? உம்முடைய குமாரன் என்று சொல்லிக் கொள்வதற்கு, அப்பா எனக்கு தகுதி இல்லை, கூலிக்காரராக வைத்துக் கொள்ளுங்கன்னு உமக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொண்டான். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடியே திரும்பி வந்த குமாரன் மேல விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு அவனை முத்தம் செய்து வீட்டுக்குள்ள கொண்டு போய் பாதரட்சைகளை அணிவித்து, மோதிரத்தை அணிவித்து, உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொடுங்க, என் குமாரன் காணாமல் போனான், இப்போ கிடைத்திருக்கிறான், நாம் எல்லாரும் சந்தோஷிப்போம், இவன் மரித்தான் மீண்டும் இப்போது உயிர்த்தான் என்று எவ்வளவு சந்தோஷப்பட்டானோ, ஒரு பாவி தன்னுடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பும் போது தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ, எப்படி நம்மை அணைத்துக் கொள்வாரோ, எவ்வளவு ஆதரவும் விடுதலையும் கொடுப்பாரோ நாம் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள முடியும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, நான் நன்றாக தான் இருக்கிறேன் என்ற மனசு எங்களிருந்து எடுத்து போட்டு, ஒவ்வொரு நாளும் என் தேவனுக்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்று முழங்கால் போட்டு நாங்கள் சோதித்து பார்க்க, வசனம் என்னும் கண்ணாடியில எங்களை நாங்கள் பார்த்து கொண்டு, உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் எங்களை நாங்கள் பரிசோதனை செய்து எங்கள் இதயத்தை சீராக்கிக் கொள்ளவும், உம்மை உடையவர்களாக உம்மோடு நடக்கவும் வாழவும், உம்முடைய சாட்சிகளாக இந்த உலகத்துல நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற மொபைல் நம்பருக்கு நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, மறக்காம அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.